பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு கதைய பத்தி பார்க்க போறோம். இந்த கதை நீதி கதை தான். ஆனா, இது உங்களுக்கு சுவாரஸ்யமாவும், விறுவிறுப்பாவும் இருக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு மீனவர் மீன் பிடிக்க தன் படக எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாராம். அவரு தாம் பிடிக்கிற மீனை எல்லாம் மீன்கள பதப்படுத்துற பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பதப்படுத்துற பெட்டியில எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாராம். கொஞ்சம் கொஞ்சமா மீன பிடிச்சு இதே மாரி போட்டுக்கிட்டு வந்தாராம். திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சாம். "மீனவரே! மீனவரே!" அப்படின்னு. அவரும் சுத்தி முத்தி பார்த்தாராம். எங்கிருந்து சத்தம் வரலையாம். சரி ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி மீன் பிடிக்க வலைய வீசினாராம். திருப்பி அவருக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாம். "மீனவரே! உங்களதான்! மீனவரே! இங்க பாருங்க!" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு திரும்பி பார்த்தாராம். சுத்தி முத்தியும் படகு கூட இல்லையாம். ஐயையோ! ஏதோ பேய் தான் வந்துருச்சு போல. நாம எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டாராம். அப்புறம் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்துச்சாம் அந்த சத்தம். "மீனவரே! மீனவரே! இங்க பாருங்க! மீனவரே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரு கூர்மையா அந்த சத்தம் வந்த பக்கம் காத வச்சு பார்த்தாராம். அந்த திசையை நோக்கி தன் பார்வைய திருப்புனாராம். அங்க ஒரு மீன் வண்ண நிறத்துல கூச்சி கூச்சி இவர கூப்பிட்டுட்டு இருந்துச்சாம். "மீனவரே! இங்க நான் தான் கூப்பிட்டேன். என்ன பாருங்க" அப்படின்ட்டு. மீனவருக்கு ஒரு நிமிஷம் தன்னையே நம்ப முடியலையாம். கண்ண தொடச்சு தொடச்சு பார்த்தாராம். தன் கண்ணுல காண்றது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல கனவா நினைவா? அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா உண்மையாலுமே அந்த வண்ண மீன் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சாம். "மீனவரே, மீனவரே! என்னை இன்னைக்கு விட்டுறீங்களா? எனக்கு நெறைய குட்டி பசங்க இருக்காங்க. எல்லா குட்டியையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அதுங்க இரைத்தேட தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல உங்க வலையில மாட்டிக்கிட்டேன். நீங்க வேற பிடிச்சு என்னை எங்க படகுல போட்டுக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். இத கேட்ட மீனவர் ஆடி போயிட்டாராம். "என்ன அதிசயம்! ஒரு மீன் பேசுதே! கடவுளே! இது உண்மையா? மீனே நீதான் பேசுறியா?" அப்படின்னு சொன்னாராம். "ஆமா மீனவரே! நான் தான் பேசுறேன். வேற யார் இங்க உங்ககிட்ட பேசப் போறா நடுக்கடல்ல? யோசிச்சு பாருங்க. நான் தான் பேசுறேன். என் பேரு வண்ணமீன். எனக்கு பேசும் திறன் இருக்கு" அப்படின்னு சொன்னுச்சாம். இத கேட்ட மீனவர் திகைச்சு போயிட்டாராம். "ஏய் மீனே! அப்பல்லாம் விட முடியாது. உன்னை விட்டா மத்த மீன்கள்லாம் பாவம்ல? அதுங்களும் பாவம் தானே? அதுங்களுக்கும் குட்டிங்க இருக்குல்ல உன்ன மாரி" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "மீனவரே, மீனவரே! என்ன இன்னும் நீங்க சும்மா விட வேணாம். என்ன விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதையல் நான் எடுத்து தருவேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். மீனவர் "யார்கிட்ட போய் சொல்ற? என்ன புதையலா? கதை விடுறியா?" அப்படின்னு சொன்னாராம். மீன் சொன்னுச்சாம், "இல்ல மீனவரே! நான் உண்மையதான் சொல்றேன். இந்த கடல்ல ஒரு புதையல் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. எங்கள மாரி வண்ண மீன்களுக்கும், இன்னும் சில பிராணிகளுக்கு மட்டும் தான் தெரியும்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். மீனவர் நம்பவில்லையாம் அந்த மீன. "உனக்கு அவ்வளோ சந்தேகமா இருந்தா, என்னை இறக்கி விடு. நான் போயி என் பசங்களுக்கு இரைய குடுத்துட்டு, அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிய வச்சுட்டு, திருப்பி உன்கிட்ட அந்த புதையல் எடுக்கிற இடத்த காமிக்கிறேன்" அப்படின்னு சொன்னுச்சாம். மீனவர் நம்பவே இல்லையாம். "ஒரே ஒரு கரிசனம் பாருங்க மீனவரே! கண்டிப்பா நான் பொய் சொல்லல. திருப்பி வருவேன். என்ன நம்புங்க மீனவரே! நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். மீனவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு, "சரி, சரி போ" அப்படின்னு சொல்லி அந்த மீன் எடுத்து கடல்ல விட்டுட்டாராம். அந்த மீனும் வேகமா தான் இருப்பிடத்தை நோக்கி போச்சாம். தான் இருப்பிடத்துக்கு போயிட்டு, தான் குட்டிகளுக்கு இரைய குடுத்துட்டு, அங்க அவங்க சொந்தக்கார மீன கூப்பிட்டு, "இந்த பசங்கள பாத்துக்குங்க. நாங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா படக நோக்கி வந்துச்சாம். வந்துட்டு அந்த மீனவர பார்த்து, "மீனவரே!" அப்படின்னு கூப்பிட்டுச்சாம். மீன பார்த்த மீனவருக்கோ ரொம்ப சந்தோஷம். "அடடா வண்ண மீனே! நீ வரமாட்டேன்னு நெனச்சேன். சொன்ன சொல்ல காப்பாத்திட்டியே! வா, வா" அப்படின்னு சொல்லி எடுத்து அத படகுல போட்டுக்கிட்டாராம். "சொல்லு மீனே! ஏதோ புதையல் இருக்குன்னு சொன்னியே! அது எங்க இருக்கு? எப்படி எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த வெண்ண மீன் சொன்னுச்சாம், நான் சொல்றேன் சொல்றேன் மீனவரே. இங்கிருந்து கிழக்கால 3 மைல் போகணும். 3 மைல் போனோம்னா, அங்க ஒரு பச்சை நிற ஆமை இருக்கும். அந்த ஆமைகிட்ட நம்ம போய் வழி கேட்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். "என்னது ஆமையா? இப்பதான் புதையல்ன, அப்புறம் ஆமைங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். வண்ண மீனோ, "ஆமா, ஆமா. ஆமைகிட்ட தான் கேட்கணும். அது சொல்ற திசையில போகணும். அங்க இதே மாரி நெறைய விலங்குகள் அந்த புதையல பாதுகாக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம புதையல எடுக்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். மீனவருக்கோ, இவ்ளோ இருக்குதா? இது தெரிஞ்சிருந்தா உன்ன நான் விட்டுருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "மீனவரே கோவப்படாதீங்க. புதையல் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். மீனவரும் சரின்ட்டு வண்ண மீன நம்பினாராம். இவங்க 2 பேரும் கிழக்கால போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அவங்க தேடின ஆமை
அங்க இருந்துச்சாம். அது ஒரு வயசான ஆமையா. அங்க போயிட்டு ஆமையாரே ஆமையாரே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த ஆமை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். வண்ண மீன் சொன்னுச்சான், எங்களுக்கு புதையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. புதையலா? புதையல்ல ஒண்ணும் இல்ல. எங்கிருந்து வரீங்க நீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த வெண்ணமீன், ஆமையாரே நான் வண்ணமீன். எங்க அம்மா இந்த கடல் கன்னி வம்சத்தை சார்ந்தவங்க. எனக்கு அதனால புதையல பத்தி தெரியும் ஆமையாரே. நீங்க நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வண்ணமீன் சொன்னுச்சான். உடனே ஆமையாரும் அப்படியா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு சரி நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா அந்த புதையலுக்கான அடுத்த வழியை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொன்னாங்களாம். இதை கேட்ட மீனவனா போச்சுடா, ஐயோ இது வேறயா அப்படின்னு நினைச்சாராம். அதை பார்த்த ஆமை உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுல பல சோதனை வரும். அந்த சோதனையெல்லாம் தாண்டி நீ அந்த விஷயத்த அடைஞ்சினாதான் அது உனக்கு சாதனையா மாறும். எந்த விஷயமே உனக்கு எளிமையா கிடைச்சிடாது. அதுக்காக நீ உன் முழு பலத்தையும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். அந்த மீனவரும் சரி சரி அப்படின்னு தலையாட்டினாராம். அந்த ஆமை இந்த கேள்விய அவங்க கிட்ட கேட்டாங்களாம். உலகத்திலேயே எதிரியை கொல்லாமல் அவர்களை வெற்றி கொள்ளும் ஒரே ஆயுதம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மீனவரை என்னது எதிரியை கொல்லாம வெற்றி கொள்ளணுமா? இதெல்லாம் முடிய காரியமா? நீ அந்த புதையலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லி குதி குதின்னு குதிச்சாராம். அதுக்கு அந்த வெண்ண மீனோ மீனவரே சற்று பொறுமையாக இருங்கள். நான் தங்களுக்கு உதவி செய்யதான் நீங்க வந்திருக்கிறேன். நீங்கள் அமைதி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். வண்ண மீனோ நான் அந்த பதிலை யோசிச்சு சொல்றேன் ஆமையாரே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். ரொம்ப நேரமா மீனவரும் அந்த வண்ண மீனும் யோசிச்சாங்களாம். அவங்களுக்கு விடை தெரியலையா. ஆமை இன்று போய் நாளை வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரின்னு அந்த மீனவரும் அந்த வண்ண மீனும் திரும்பி வந்தாங்களாம். படகுக்கு வந்த மீனவர் அந்த மீனை பார்த்து சொன்னாராம், வண்ண மீனே நீ போய் உன் பசங்களையும் கூட்டிட்டு வந்துரு. நான் உங்களை இந்த புதையல் கிடைக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன். 3 வேளை சாப்பாடும் தரேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு அந்த வண்ண மீனுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த மீன் தான் வீட்டுக்கு போய் பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த படகுக்கு வந்துச்சான். அந்த மீனவரும் அந்த பதப்படுத்துற பெட்டிக்குள்ள மீனையும் அவங்க பசங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டாராம். இப்ப அந்த வண்ண மீனையும் அவங்க பசங்களையும் தான் வீட்டுல கொண்டு போய் வச்சு பாதுகாப்பா வளர்த்தாராம் சொன்னபடியே. அப்ப அந்த மீனவருக்கு ஒரு யோசனை தோணுச்சான். ஏன் இதை நம்ம அவங்க மனைவி கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்டாராம். இந்த உலகத்திலேயே எதிரியை கொல்லாமல் வெற்றி கொள்ளும் ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த புதையல்லாம் சொல்லல, வெறும் கேள்வி மட்டும் கேட்டாராம். அவங்க மனைவி அதுக்கு தெரியலையே, எனக்கு என்ன தெரியும், நானே படிக்காதவ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் மீனவர் ரொம்ப நேரமா அந்த விடையை யோசிச்சாராம். அப்ப அவங்க தெருவுல நாடக குழு ஒரு நாடகம் போட்டாங்களாம். அதை பாக்குறதுக்காக அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த நாடகத்துக்கு போயிருந்தாராம். அந்த நாடகம் விடுதலை போராட்ட வீரர்களை பத்தின நாடகமா. அதுல முக்கிய கதாபாத்திரமா காந்திஜியுடைய கதாபாத்திரம் இருந்துச்சாம். அதுல காந்திஜி எப்படி நம்மளுடைய விடுதலை போராட்டத்துக்காக போராடினாரு, என்னென்ன யுத்திகளை பயன்படுத்தினாரு, அவரு அகிம்சைன்ற ஆயுதத்தை கையில எடுத்து எப்படி வெள்ளையர்களை வீழ்த்தினாரு, நமக்கு சுதந்திரம் தர வச்சாரு அப்படின்ற கதையை பத்தி சொல்லியிருந்தாங்களாம். இந்த கதையை பார்க்கும்போது அந்த மீனவருக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சான். உலகத்திலேயே எதிரியை கொல்லாமல் வெற்றி கொள்ளும் ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அது அகிம்சை அப்படின்னு சொல்லிட்டு மீனவருக்கு புரிஞ்சுச்சான். அப்ப அந்த கேள்விக்கான விடையும் இதுதான். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அவருடைய வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு அந்த வண்ண மீனை கையில் எடுத்து இதை சொன்னாராம். அந்த வண்ண மீனை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இப்ப அந்த வண்ண மீனை படகுல ஏத்திக்கிட்டு அந்த நள்ளிரவிலையும் ஒரு சின்ன விலகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனாராம். போயிட்டு அந்த ஆமையாரை கூப்பிட்டு ஆமையாரே ஆமையாரே நாங்க விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். ஆமையாரும் சொல்லுங்க என்ன விடை அப்படின்னு கேட்டாராம். அகிம்சை அப்படின்னு மீனவர் சொன்னாராம். இதை கேட்ட ஆமா சரியான பதில், இதைதான் நான் எதிர்பார்த்தேன். முதல் படியை தாண்டிட்டீங்க, இனி அடுத்தடுத்த வழிகள் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமையார் சொன்னாராம். குட்டி பசங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது வெறும் முதல் பாகம் மட்டும்தான். இந்த கதை இனிமே தொடர்ந்து போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த முதல் பகுதியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து
நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறோம். நன்றி குட்டீஸ்.